காலைக்கர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் அரட்டை நிகழ்ச்சியிலே சந்தித்திருக்கிறோம். வழமை போல் என்னுடன் எமது காலைக்கர் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் திரு பிரேமானந்த் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரும்பவுடன் நான் அனுராஜ். என்னுடன் இணைந்திருப்பவர் எமது பத்திரிகையின் காலைக்கர் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் பிரேமானந்த் அவர். திரும்பவும் ஒரு சின்ன ஒரு கேப், தனிப்பட்ட ஒரு சில காரணங்களால ஒரு கேப் எடுக்க வேண்டியதா போயிட்டது. இருந்தாலும் நாங்கள் நாட்டு நடப்புகளை தொடர்ச்சியாக அவதானிச்சு கொண்டு வரோம். இப்போ இன்றைக்கு புதிய அரசாங்கம் பதவிக்கு வந்து 2 கிழமைகளுக்கு மேலே ஆகுது. அதோட எங்களுடைய மாவீரர் தினம் நடந்து முடிஞ்சிருக்குது. இது ரெண்டும் இப்போ புதிய அரசாங்கத்தின் மீதான, அதாவது ஜேவிபி அல்லது என்பிபி அரசாங்கத்தின் மீதான பார்வையை வந்து இந்த மாவீரர் தினம் கொஞ்சம் வித்தியாசமா காட்டி இருக்குதுன்ற மாதிரி. நல்ல கேள்வி. என்னண்டா, நீங்க சொல்லும் போதே எங்களுடைய மாவீரர் தினம் அப்படின்னு சொல்றீங்க, நீங்க பயன்படுத்துறவா உள்ளத்துல இருக்கான்னு உதட்டுல வரும்னு சொல்லி இருந்தானே. அப்ப எங்களுடைய மாவீரர் தினம் பொதுவா மக்கள், எல்லா தமிழ் மக்கள், பெரும்பான்மையான தமிழ் ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை விரும்புறதுதான் சரி. என்ன அந்த பெரும்பான்மை தமிழ் மக்கள் வந்து எங்களுடைய மாவீரர் தினத்தை கொண்டாடுவதற்கு அல்லது அதை அனுஷ்டிக்கிறதுக்கான ஒரு இடத்தை இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது எதனால வந்தது? இப்ப நீங்கள் உங்களுடைய மாவீரர் தினத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம வெளிப்படையாக செய்யறதுக்கு ஒரு வழி, ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்குது என்றால் அது எப்படி கிடைச்சது என்றது என்னுடைய கேள்வி. ஓகே, இப்ப இந்த முறை அறிவிக்கப்பட்டு, அதாவது அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருந்தது மாவீரர் தினத்தை நாங்கள் கொண்டாடலாம். அதே நேரம் ஒரு சில கட்டுப்பாடுகள், அதாவது தமிழர்களுடைய தேசிய கொடி அல்லது தமிழீழ தேசிய கொடியை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியும் சின்னங்கள் காட்சிப்படுத்த தேசிய கொடி என்றதல்ல. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், விடுதலை புலிகள் இயக்கம் இங்க இன்னும் தடை செய்யப்பட்ட, சட்டத்தின்படி தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு பட்டியல தான் இருக்கு. அது நீக்கப்படல. இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய அரசியல்வாதிகள் அதை நீக்கணும் என்று எந்த போராட்டம் நடத்தினதில்லை. இன்க்ளூடிங் தமிழ் காங்கிரஸ் உட்பட எந்த கட்சியும் ஒருபோதும், நீங்கள் தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் கட்சியை தான் சொல்றீங்க, அந்த கட்சி உட்பட என்ன புலிகளை ஆதரிக்கிறவர்கள் என்று அல்லது மாவீரர் தினங்களை செய்யறதுக்கு போய் படை முகாம்களுக்கு முன்னால நின்று போராட்டங்கள் நடத்துற அந்த அமைப்பே கூட ஒருபோதும் புலிகள் மீதான தடைய நீக்குங்கோண்டு நாடாளுமன்றத்திலேயோ அல்லது வெளியிலேயோ பகிரங்கமாக அழுத்தம் கொடுத்து வந்தது இல்லை. அப்படி ஏனென்னா அது தெரியும், சட்டத்தின்படி அது தடை செய்யப்பட்ட இயக்கமா இருக்குது. அந்த தடை இருக்கும் வரைக்கும் நீதிமன்றங்களை யார் நாடினாலும் அந்த தடையின் அடிப்படையில், ஏன்னா அது சட்டமா இருக்குது, அரசாங்கமா இருக்கலாம் அல்லது ஜனாதிபதியாக இருக்கலாம், யாருமே ஒரு நீதிமன்றத்தை நாடும் போது அந்த தடை சட்டங்களை மீறி வெளிப்படையாக எதுவும் செய்யல. இதுதானே. அதனால அவர்கள் வெளிப்படையாக என்ன சொல்கிறார்கள், புலிகளுடைய படங்கள், புலிகளுடைய இலச்சனைகள், புலிகளுடைய சீருடைகள் அல்லது புலிகளுடைய கொடிகள் அதை பயன்படுத்தாதீங்க, அவ்வளவுதான். அதுதான் அவர்களுடைய கோரிக்கை. அது தடை செய்யப்பட்டது என்றத கூட அவர்கள் அழுத்தி சொல்லல, அதுல பயன்படுத்தாதீங்கன்ற மாதிரி ஒரு ரிக்வெஸ்டா தான் அரசாங்கத்தின் சார்பில் பேசினவர்கள் சொல்லியிருக்கணும். இல்லாட்டி அவர்கள் சிங்கள மக்களுக்கான விளக்கமாக சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள்னா, போர்ல இறந்தவர்களை நினைவு கூறுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது, அதை ஒரு அரசாங்கமாக தடுக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதே நேரம் பயங்கரவாத அமைப்பு ஒன்றை நினைவு கூறுவது என்பது வேறு, இது வேறு. போர்ல இறந்தவர்களை நினைவு கூறுறது வேறு, பயங்கரவாத அமைப்பு ஒன்றை நினைவு கூறுறது என்றது வேற. ரெண்டும் வேற வேற, அதற்கு குழப்பிக்கொள்ளாதீங்க அப்படின்னு அவர்களுக்கு சொல்லினேன். எங்க தமிழ் மக்களை நோக்கி சொல்லும் போது அது ஒரு ரிக்வஸ்டா சொல்லினா இதுல பயன்படுத்தி கொள்ளாதீங்க, ஏன்னா அது சட்டப்படி தடை என்றது. அது அவர்களுக்கு விளங்காதது இல்லை தானே. அவர்கள் அந்த பாதையை கடந்து வந்தவர்கள் 2 தடவை
ஆயுத புரட்சி செய்தவர்கள் தடை செய்யப்பட்டு இருந்த ஒரு அமைப்பு, பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே தடை செய்யப்பட்டிருந்த ஒரு அமைப்பு. அப்ப அந்த தடை இருக்கும் வரைக்கும் தங்களால இந்த மாதிரியான நிகழ்வுகளை நடத்த முடியுமா முடியாதா என்றது எல்லாமும் அவர்களுக்கும் தெரியும். அந்த அனுபவத்தின் வழியில வந்தவர்கள் என்றபடியாக அவர்கள் அதை கையாளுகிறார். ஆனா இப்ப கேள்வி என்னென்றால், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 2015 முதல்ல நாங்கள் ஒரு ஒரு வீட்டுல ரகசியமாக, அதாவது 2015 ஒரு மாவீரர் தினத்தை வந்து ஒரு மாவீரனுடைய உறவினர் வீட்டுல வந்து அத நிகழ்வு ஒழுங்கு செய்திருந்தாங்க. ஒழுங்கு செய்திருந்த போது அது அது ஏன்னா அப்ப செய்ய முடியாது, வெளியில எதுவுமே செய்ய முடியாது என்ற ஒரு சூழல்ல வீட்டுக்குள்ள செய்து கொண்டு 6:05க்கு லப்பில பாட்டை போட்டு விட்டுட்டு தீபம் எல்லாம் வைத்து இருக்க, திடீரென்று பார்த்தா வெளியில இருந்து கதவு தட்டுப்பட்டது. அதுவும் ஃபோர்ஸா எல்லாம் மூடி கட்டிதான் இருந்துச்சு. திடீரென்று தட்டப்படுது ஃபோர்ஸா. எல்லாரும் ஓட்டி பதிச்சு பறந்து எல்லாமே தாண்டு இதை எங்க மறைக்கிறது என்ன, நாங்க ஒரு செட்டப் ஒன்று செய்து கிட்டத்தட்ட மாதிரி எல்லாம் செய்து அப்படி வச்சு அப்புறம் திறந்து பார்த்தா வந்தவர்கள் நண்பர்கள். அவர்களுக்கு கொஞ்சம் தாமதமா வந்ததுனால அவசரமா தட்டி திறக்கணும்னு அவர்கள் வெளியில இருந்து அவசரமா தட்டுற சத்தம் உள்ள இருந்த எங்களுக்கு அது கேட்க வேற. அதை சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்து நாங்கள் படிப்படியாக பல நிகழ்வுகள், பல சமயங்கள்ல நாங்க பத்திரிகைகள்ல செய்திகளாக இந்த இடத்துல இப்படி நடந்தது, அந்த இடத்துல அப்படி நடந்தது அப்படின்னு எல்லாம் போட்டிருக்கிறோம். என்னன்னா அந்த அது நிகழ்வு அப்படி ஒண்ணு நடக்குது என்றதே ஒரு எதிர்ப்பு போராட்டம் மாதிரி. இந்த அரசுகளுக்கு எதிராக, ஒடுக்குமுறைக்கு எதிராக நாங்கள் மக்களாக செய்கிற ஒரு போராட்டமாக அதை வளர்த்தெடுத்துதான் வந்திருக்கிறோம். உண்மையில இவ்வளவு காலமா அது சும்மா வந்துடல. அப்படி இந்த போருக்கு பிறகான, போருக்கு முன்னம் இருந்த நிலைமை வேற, அது உங்களுக்கு தெரியும். ஆனா போருக்கு பின்னால வந்து அது மெல்ல மெல்ல இந்த மாவீரர் தின நிகழ்வுகள் என்பதே ஒரு எங்களுடைய மக்கள் ஒடுக்குமுறைக்கு எதிராக அல்லது இலங்கை அரசோடு சேர்ந்து இல்லை நாங்கள் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் அதை இதுவரைக்குமே கொண்டு வந்திருக்கிறோம். அந்த அப்படி வந்த 2009 இருந்து அப்படி அது எதுவுமே செய்யவே முடியாது. ஏன்னா 2009 அல்லது 2010 நினைக்கிறேன், 10 11 இருக்க வேண்டும். முதல்ல முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நடத்துறதுக்கு மே 18 நல்ல ஆதீனத்துல ஒரு நிகழ்வு நடத்துறதுன்னு அறிவிக்கிறோம். அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், பொது அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அந்த இதே மாதிரி ஒரு 6 மணிக்கு அங்க தீபமேத்தி, அதுவும் நல்ல ஆதீனத்துல ஒரு நிகழ்வை நடத்துறதுக்கு. ஆதீனத்துக்குள்ளே போகவில்லை, மொத்த நல்லொரு பகுதியும் இராணுவத்தால சுற்றி வளைக்கப்பட்டு, ஆதீனம் முற்றுமுழுதாக சுற்றி வளைக்கப்பட்டு நாங்க கடந்து போகவே இல்லை. அந்த இடத்துல இருந்து இன்றைக்கு மாவீரர் தினங்களை அரசு நீங்க செய்யறத பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க ஒரு சில விஷயங்களை கவனமா இருந்து கொள்ளுங்க, அதுகளை செய்து கொள்ளாதீங்கன்னா அது சட்ட ரீதியாக பண்ணா அரசாங்கம் வந்து உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்க விடுதலை புலிகள்ல ஞாபகப்படுத்துற வகையில எதையாவது செய்தீங்களே. ஆனா அதுக்கு முதலே பாத்தீங்கன்னா இந்த மாவீரர் தினங்கள் எல்லாமே அந்த அதுக்குரிய வகையில ஒரு மடைமாற்றத்தை இந்த 15 வருஷத்துல அடைந்து வந்திருக்கு. சீருடை இல்லாத படங்கள் இருந்து எல்லாமே என்ன அந்த அவர்களுடைய படைநிலை பதவிகளை குறிப்பிடாம பேரை போடுறது என்றதுல இருந்து அப்படி பல விஷயங்கள், அதான் புலிகளுடைய இலட்சணைகள் அது சார்ந்த ஒரு விஷயமா. அப்ப நாங்களும் அதுக்கு இந்த சட்டதிட்டங்களுக்கு உள்ளால எப்படி அந்த போராட்டத்தை கொண்டு போறது என்றதுக்கான ஒரு வளைவு நெளிவுகளோட நாங்கள் போறோம். சரிதானே? அப்படித்தான் பயணிச்சு வந்திருக்கிறோம். வந்து ஒரு புள்ளியில இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் விடுதலை புலிகளை ஒத்த சின்னங்களை நாங்கள் பயன்படுத்தி மாவீரர் தினங்களை செய்கிறோம் தவிர விடுதலை புலிகளுடைய அச்சொட்டான சின்னங்களையோ அல்லது அச்சொட்டான வடிவங்களையோ பயன்படுத்தி நாங்கள் அதை செய்யறோம். சரிதானே? அப்ப நாங்களும் ஒரு புரிதலுக்கு வந்திருக்கிறோம். சரி, இங்க ஒரு சட்டம் இருக்குது,
அந்த சட்டங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் நாங்கள் சில விஷயங்களை செய்ய முடியும். ஸோ அதுக்குள்ள என்ன எங்களுடைய உச்சப்பட்ட போராட்டத்தை கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் காட்ட வேணும் என்றது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் 2015 எங்களுக்கு ஒரு சின்ன இடைவெளி கிடைக்குது. மைத்திரி ரணில் அரசு வந்தது. மைத்திரி ரணில் அரசு வந்ததல்ல, அது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முற்றுமுழுதான ஆதரவோட வந்தது என்றதுதான் நாங்க முக்கியம். ரணில் ஒரு குள்ளநெறி என்றது ஊருலகம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப ரணில் உண்மையில அன்றைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவோடு அவர் வரையில்லை என்றால், பதவிக்கு வந்திருக்கவில்லை என்றால், அல்லது மைத்திரி அந்த அடிப்படையில ஒரு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படவில்லை என்றால், இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நடத்துறதுக்கான ஒரு வழி அன்றைக்கும் திறந்திருக்கப்படாது. உண்மை என்னன்னு சொன்னா, நாங்கள் அதுக்கு 2012-13 இவன் விளக்கீடு செய்ய இயலாத கட்டம் இருந்தது, சூழ்நிலை இருந்தது. விளக்கீடு செய்தாலே அதுக்கான மாவீரர் கோயில்ல மணி அடிக்க இல்லாது, அரண்மனை பூஜைக்கும் மணி அடிக்க இல்லாது லெவல்ல இருந்த ஒரு கட்டம். அதாங்க, அப்படி அவ்வளவு இறுக்கங்கள் தாண்டி ஒன்றாக சின்ன சின்ன முயற்சிகள் செய்து, அந்த முயற்சிகள் எல்லாமும் ஒட்டுமொத்த பெரிய ஒரு செயலாக, எதிர்ப்புணர்வாக அப்படி என்று பதிவு செய்யப்பட்டு வந்து 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 வந்துதான் இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய வழி திறக்கப்படும். இதுல நான் முக்கியமா பாக்குறதுன்னா, 2015 ஒரு பாய்ச்சல்னு சொல்லலாம் இந்த போராட்டத்துல. மாவீர தினம் அல்லது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினங்களை நிகழ்த்த நாங்கள் எங்களுடைய நினைவேந்தல்களை நடத்துறது என்ற அந்த பாதையில, அந்த போராட்டத்துல 2015 எங்களுக்கு ஒரு மைல்கல் என்றால், 2024 இன்னொரு மைல்கல். இந்த ரெண்டையும் யார் நிகழ்த்தினது என்றதும், அதற்கு பின்னால் உள்ள அரசியல், அதன் மீதான நியாயப்பாடுகள் என்பதும் பற்றியதுதான் நான் இன்றைக்கு பேசணும். இவ்வளவு பேக்ரவுண்ட் சொல்லி நாங்க அதுதான். ஆனா அது ரெண்டுமே வித்தியாசமான ஒரு ஒரு காரணங்களால, இல்லாட்டி வித்தியாசமான ஆட்களால தான் அந்த அனுமதிகள். 2015 தமிழ் தேசிய கூட்டமைப்பு உரிமை கோரலாம். 2015 எங்களுக்கு அந்த எங்களுடைய மாவீரர்களை நினைவு கூறுறதுக்கோ இல்லாட்டி முள்ளிவாய்க்காலை நினைவு கூறுறதுக்கோ அந்த ஃப்ரீடத்தை, ஒப்பீட்டளவிலான ஃப்ரீடத்தை ஃபுல்லா சொல்ல முடியாது, இல்ல ஒப்பீட்டளவில் முன்னுக்கு இந்த இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டது என்ற மாதிரியான விஷயத்துல நாங்கள் கண்டிப்பா தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற வகைபாகத்தை சொல்லலாம். ஆனால் அதையே இப்ப பார்த்தோம்னு சொன்னா, இது கிட்டத்தட்ட ஃப்ரீடம் என்ற நிலைமைக்கு வந்து யாருமே எங்களுக்கு ஒரே ஒரு சின்ன இது நடந்தது. அந்த தலைவருடைய பிறந்த தின கொண்டாட்டத்துல தலைவருடைய படம் கொடுத்திருந்த பதாகையை மறைக்க சொல்லி, அதுவும் பெரிய அழுத்தங்கள் இல்ல. இல்ல யூனிஃபார்ம் இல்ல அப்புறம் தான் போட்டு, யூனிஃபார்ம் இல்ல அப்புறம் தான் போட்டிருந்தது. அப்படி இருந்தும் அந்த படத்தை மறைக்க சொல்லி மறைச்சு போட்டு, அதுவும் அங்க பெரிய ஒரு கலவரம், ஒரு பிரளயம் இல்லாமல் போலீசார் கோரிக்கை வச்ச இடத்துல அதை எங்க சிவாஜிலிங்கம் தலைமையில் அங்க இருந்த குழு அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாகவே அதை செய்து மற்ற விஷயங்களை செய்து முடிச்சிட்டோம்ன்றதை தாண்டி, அதே நேரம் அரசாங்கத்தால கிட்டத்தட்ட அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருந்தது படையினருக்கும் போலீசாருக்கும், அவர்களை அச்சுறுத்த வகையில புகைப்படம் எடுக்க வேண்டாம் என்ற அளவுக்கு ஒரு ஃப்ரீடத்தோட தான் இந்த இது நடந்திருக்கு. ரெண்டும் வேற வேற காரணங்களால இல்லாட்டி வேற வேற பின்னணிகளாலதான் இந்த ரெண்டு ரிலீஃபும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இல்ல அதுல நீங்கள் சொல்ல வர்றது புரியுது. அன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு முடிவு எடுத்தது, அதாவது மைத்திரி ரணில கொண்டு வர்றதை தாங்கள் ஆதரிக்கிறது, அதனுடைய பேக் போன முதுகெலும்பாக தாங்கள் நின்று கொள்றது. அந்த ஆட்சி முழுவதும் அப்படிதான் நடந்து கொண்ட, உண்மையா ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு நான் எதிர்கட்சியாக நடந்து கொள்ள சரிதானே. அந்த மாதிரி அவர்கள் நடந்து கொண்ட ஒரு நிலைமையில இப்ப அப்படி கட்சிக்கு இல்ல, மக்கள் வேற விதமாக ஒரு முடிவெடுத்து அதனால இது வந்தது என்று சொல்ல வர்றீங்கள். என்னுடைய பார்வையில அன்றைக்கு மக்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆணை வழங்கியவர்களும் இந்த மக்கள் தான். இத நோக்கி அவர்கள் போறதுக்கான தத்துணிவை அந்த சம்பந்தர் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழங்கினவர்களும் இதே மக்கள் தான். அந்த நேரத்துல இது எல்லாம் ஒரு போராட்டம், இந்த விஷயங்கள் எல்லாத்துக்காகவும் தான் நாங்கள் போராடுகிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டிருந்தது, அல்லது தமிழ் தேசியம் பேசி கொண்டிருந்த கட்சிகள் கொண்டிருந்தது. அதுக்கு மக்கள் வாக்களித்தார்கள். இந்த முறை அந்த
இடையில என்னத்துக்கு பூசாரி என்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு மக்கள் வந்த போது பூசாரிகளை தூக்கி போட்டு நேரடியாகவே வாக்களித்தது என்றதும் ஒரு காரணம். ஏன்னா இன்றைக்கு இந்த தமிழ் தேசிய மக்கள் சக்தி என்பது பெற்றிருக்கக்கூடிய வெற்றி தெற்கில இருக்கிற சிங்கள மக்களாலையும் கூட ஏற்றுக்கொள்ளப்படுற ஒரு வெற்றியாக மாறிட்டது. ஏன்னா அது யாழ்ப்பாணம் உட்பட வடக்கு முழுவதையுமே ஜேவிபி வென்றிருக்குது, அதாவது தேசிய மக்கள் சக்தி வென்றிருக்குது. அதே நேரத்துல கிழக்கலாக மட்டக்களப்பை தவிர்த்து மீதி எல்லா பகுதியையும் வெல்லுது. அது அதுக்கு வேற அரசியல் காரணங்கள் இருந்தாலும் கூட அந்த இவ்வளவு காலமும் ஒரு தமிழீழ வரைபடம் என்பது தேர்தல் முடிவுகள்ல எப்பவுமே கீறப்பட்டு கொண்டிருந்த ஒரு வரைபடம். அது தெளிவா ரெண்டு பிரிப்புலதான் இருக்கு, ரெண்டு கலர்ல இருக்கும். கண்டிப்பா இதுக்கு முந்தின எல்லா தேர்தல்களையும் எடுத்தால் அந்த 15 வருஷத்துல நடந்த எல்லா தேர்தல் இல்லையா, அது ஜனாதிபதி தேர்தலா என்ன நாடாளுமன்ற தேர்தலா என்ன, ரெண்டுலயுமே அந்த பிரிப்பு அப்படி அவ்வளவு தெளிவாக இருக்கும். அப்படி தெளிவாக இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில இந்த வருஷம் அந்த தேர்தல் முடிவுகள் என்பது மொத்த நாட்டுக்கும் ஒரே நிறத்தை அடிச்சுட்டு ஒரே ஒரு மாவட்டத்தை தவிர்த்து, அது மாவட்ட ரீதியா பார்த்தா இல்லாட்டில் இல்லையன்ற மாதிரி இல்ல, மாகாணங்கள் ரீதியா பார்த்தா மொத்தமும். அப்ப இப்ப என்ன ஆயிட்டுதுன்னா சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் கூட தமிழ் மக்கள் எங்களோட சேர்ந்துட்டோம். இந்த பிரிவினைய அல்லது தனித்து செல்லுதல் என்ற அது எப்பவுமே அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது இல்லையா. எங்களுக்கு அதிகாரத்தை தந்தா, தமிழர்களுக்கு அதிகாரத்தை தந்தா அவர்கள் பிரிந்து போய்விடுவார்கள். நாங்கள் அதிகாரம் கேட்பது என்பது நாங்கள் நாட்டை பிரிச்சு கொண்டு போறதுக்காக தான் கேட்கிறோம் என்ற ஒரு மனநிலை அவர்கள்ட்ட இருக்குது. நாங்கள் அதை இல்லைன்னு எவ்வளவு சொன்னாரு. இவன் இந்த 15 வருஷத்துல சுமந்திரனும் அத சிங்கள மக்களை நம்ப வைக்கிறதுக்கும் இந்த சர்வதேசத்தை நம்ப வைக்கிறதுக்கும் எப்போது பேசினாலும் பிளவுபடாத நாட்டுக்குள், பிரிக்க முடியாத நாட்டுக்குள் என்றெல்லாம் வசனங்களாக சொல்லி சொல்லி வந்தாலும் அது காதுல சிங்கள மக்களுடைய காதுல ஏறாத போதும் ஒரு தேர்தல் அந்த விஷயத்த அவ்வளவு தெளிவாக அவர்களுக்கு புரிய வச்சிருக்குது என்று நான் நினைக்கிறேன். உண்மையா அங்க பார்த்தோம்னு சொன்னா அங்க அவர்கள் 2 பேரும் மட்டும்தான் சொல்லி கொடுக்குமே. நான் நினைக்க இல்ல மக்கள் சொல்ல இல்ல, இவர்கள் தெரிவு செய்யப்பட்டு வந்தா பிறகு இவர்கள் அதை சொல்லுவார்களே தவிர இவர்களும் தேர்தல் காலங்கள்ல எங்கட மக்களோட அப்படி பாஷை பேசல தானே. சுமந்திரனோ கூட தேர்தல் மேடைகள்ல மக்களை பார்த்து விழிக்கல, நாங்கள் பிரிக்கப்படாத இலக்கைக்குள்ள சமஷ்டிக்கு இணையான ஒரு தீர்வு என்று சொல்லி அங்கதான் போய் சொல்லினான். எந்த தேர்தல் மேடைகள்லையும் அவ்வளவுக்கு அதாவது சமஷ்டிக்கு போம் என்று சொல்கிறாரே தவிர, ஆனால் நாங்கள் வார்த்தைகள்ல தொங்க போறது இல்ல என்றதெல்லாம் அவர் அதெல்லாம் உண்மையா தேர்தல் மேடைகள் தான் மக்களிட்ட விழிக்கல அப்படியான ஒரு அழுத்தம் திருத்தமான சொல்லல. அப்ப மக்கள் அவர்களுக்கு கொடுத்த ஆணை அல்லது அவர்களை தெரிவு செய்தது கூட அப்படியான ஒரு மனநிலையில தெரிவு செய்ய இல்லை இவ்வளவு காலமும். அப்ப அது சிங்கள மக்களுக்கும், சிங்கள மக்களோ இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய ஊடகங்களோ கொண்டும் குழந்தை பிள்ளைகள் தானே. அப்ப அவர்களுக்கு உண்மையாவே சுமந்திரனை தமிழ் மக்கள் தெரிவு செய்ய அனுப்பினு சொன்னா அந்த பிரிக்க முடியாதுன்றதுக்காகத்தான் தெரிவு செய்தன்னு சொல்லி சொல்ல போறது இல்ல. நீங்க சொல்றது சரி, அதை நானும் ஏற்றுக்கொள்றேன். அந்த சிங்கள மக்களுக்கு அந்த செய்தி போய் சேரவே. ஒருவேளை தமிழ் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஹைப்பத்தட்டிக்கலா வச்சுக்கொள்ள அவர்கள் சொன்னது ஏண்டா நான் அதுல பெருசா உடன்படையில என்றால், சம்பந்தர் எப்போதுமே அது டிவி இன்டர்வியூவா இருக்கட்டும் அல்லது வேற எந்த சந்தர்ப்பங்களா இருக்கட்டும், சரி அவர் நீங்க சொல்ற மாதிரி இங்க தமிழ் மக்களின் மேடைகள்ல குறைவாகத்தான் பேசினார் என்றாலும் தெற்கில இருந்த அல்லது ஒரு பொது மேடைகளாக இருக்கும்போது பேச்சு வார்த்தை தொடர்பாக பேசும்போது அது தொடர்பாக ஊடகங்களுக்கு அவர் பேட்டி அளிக்கும் போது அந்த செய்திகளை சொல்லும் போது இல்லாமல் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தித்தான் அவர் பேசியிருக்கிறார். அப்ப அது மக்களுக்கு தெரியாது அல்லது மக்கள்கிட்ட நாங்கள் அப்படி அவர் சொல்லாம என்ன மக்கள் அதை அவர் சொல்லி 2010 இருந்து அவர் சொல்ல தொடங்கிட்டார். அப்படி சொன்னதுக்கு பிறகு அவரை 15, 20 எல்லாம் மக்கள் தேர்வு செய்திருக்காங்க. அதனால இந்த மக்களுக்கு தெரியாம அது நிகழ்ந்தது அல்லது அவர்கள் இங்கே ஒரு பொய் சொல்லி அங்கே ஒன்று சொன்னார்கள் என்றதுல எனக்கு அவ்வளவு தூரம் உடனே டெக்னிக்கலி அது பேசலாம், அது பேச முடியாததுன்றது அல்ல. சூட்சுமங்கள் இருக்கலாம், அரசியல் இதுகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்லிவிட்டு தான் செய்தார்கள் என்றதுலயும் ஒரு ஆணித்தரமான கருத்து இருக்கு. இப்ப இதுல எப்படி நாங்கள் இந்த இப்ப நடந்திருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால், அப்ப எங்களுடைய பிரதிநிதிகள் அதை சொல்லி இருந்தாலும் மக்கள் அதை நேரடியாக சொல்ல இல்லை.
அப்ப இப்ப நாங்கள் இப்படி மாறி வந்தோம் என்று சொன்னா இந்த முறை மக்கள் அதை சொல்லி இருக்கணும் என்று சொல்லி தெற்கு மக்கள், அதாவது தமிழ் மக்கள், வடக்கு கிழக்கு மக்களும் இணைந்து போறதுக்கு தயாரான ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம். பிரிந்து பிரிவினையை பிரிந்து போற யோசனையில இருந்து அவர்கள் விலகி இருக்கிறார்கள் என்ற மாதிரி ஒரு தெளிவான செய்தி அவர்களுக்கு கிடைத்திருப்பதாக அவர்கள் நம்பினர். அப்படியே அந்த மக்கள் அப்படி ஒரு மனநிலைக்கு மக்கள் அதை அப்படி ஒரு செய்திய வடக்கு கிழக்குல இருந்து சிங்கள மக்கள் அப்படி ஒரு செய்தியை வடக்கு கிழக்குல இருந்து பெற்றிருக்கிறபடியால இப்ப அமைந்திருக்கிற என்பிபி அதாவது ஏவிபி அரசாங்கம் தென்னிலங்கை மக்களை ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் என்றபடியால இந்த ஃப்ரீடத்தை எங்களுக்கு தந்திருக்கு. அப்படி என்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாமா? இல்லாட்டில் எங்களுக்கு இல்ல, அது அவர்களுக்கு இலகுவா இருக்கு. அது தந்திருக்குது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் உடனடியாக அவர்கள் இப்ப எந்த இடத்துக்கு போனாலும் இது ஒரு கேள்வி. அங்க இருக்கிற செய்தியாளர்கள் சிங்கள செய்தியாளர்கள், அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள், பாதுகாப்பு அமைச்சர், அமைச்சரவை பேச்சாளர், அவரையெல்லாம் இந்த கடந்த ஒரு வாரத்துக்குள்ள எங்க கண்டாலும் இந்த கேள்வியை தூக்கி போட்டினோம். அங்க புலிகளை நினைவு கூறுறதுக்கு, புலிகளுடைய மாவீரர் தினத்தை நினைவு கூறுறதுக்கு தான் நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்களாமே, அங்க அதை அப்படியெல்லாம் செய்யறதுக்கு விட்டுருக்கிறீங்களாமே என்ற கேள்வி வருது. அங்க கேள்வியே வராமல் எல்லாம் இல்ல, சரிதான். அப்ப அங்க இன்னும் அந்த இனத்துவ கூறுகள், இனவாதத்தினுடைய கூறுகள் இன்னும் தன்னை மீளழிச்சு பெற வைக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கு. ஆனா அத சிங்கள மக்கள்கிட்ட இப்ப எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிறது அவர்களுக்கு கஷ்டமா இருக்கு. முதல்ல அது அவர்களுக்கு இலகுவா இருந்தது. இவர் இந்த சிங்கள மக்களை தூண்டி விட்டு தமிழர்கள் பிரிவினைவாதிகள் அவர்களுக்கு எதையாவது கொடுத்துட்டோம்னால், அதிகாரத்தை கொடுத்துட்டோம்னா அவர்கள் பிரிந்து போய் விடுவார்கள், இந்த நாட்டை பிரிச்சுடுவார்கள், அப்புறம் இந்தியாவோட போய் சேர்ந்து விட்டுருவார்கள். இந்தியா அகண்ட இந்தியா அந்த மாதிரியான கன்செப்ட் எல்லாம் அது உண்மையா போய் அதை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது அவர்களால் இலகுவா. இப்ப அப்படி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதுக்கு பதிலாக இல்ல, அப்படி இல்ல, எல்லாம் வடக்கு கிழக்கு மக்களும் எங்களுக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள், அதனால அவர்கள் அப்படி செய்ய போறது இல்லை, அவர்கள் தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுறார்கள் என்று சொல்லுறது இன்றைக்கு ஆட்சியில இருக்கிறவர்களுக்கு இலகுவாக இருக்குது. அந்த இனவாத கூறுகள் போயிட்டுது அல்லது அந்த சந்தேகங்கள் முழுதாக நீங்கிட்டுது என்றது அல்ல. ஆனா அது இப்ப மேலெழும்ப விடாம பண்ணுறதுக்கும் சொல்லுறதுக்கும் இவர்களுக்கு அதை விட இன்னொரு பெரிய கோடு கையில கிடைச்சிருக்குது என்றதுதான். இந்த வாக்களிப்பு என்றது அந்த மாதிரியாக முடிந்திருக்குது. ஆனால் உண்மையாக சரி, இப்ப இது அவர்களுக்கு காரணமா இருக்கலாம். இப்ப உண்மையாகவே என்பிபி அரசாங்கம் ஒரு இதய சுத்தியோட இது எங்களுக்கு இந்த நிகழ்வுகள்ல நினைவு கூறல் நிகழ்வுக்கு அனுமதி தந்திருக்குதா, இல்லாட்டில் இதுக்கு பின்னால வேற ஏதாவது கபட நாடகம் இல்லாது ரியல் ரீசன் ஏதாவது இருக்குதா, இல்லாட்டில் வேற ஏதாவது விஷயத்தை எங்கள்கிட்ட இந்த பெற்றுக்கொள்றதுக்காக இது ஒரு தூண்டில்ல குழுவி புழுவாக பார்க்கணும். இல்ல, என்னை பொறுத்தவர்கள் வரைக்கும் அவர்களுடைய இந்த செயல் என்பது உண்மையில உண்மையானது என்றுதான் நான் கருதுறேன். ஏனென்றால் இந்த கோரிக்கைகளை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள்ட்ட யாரும் முன்வைக்கல. இது இப்படி செய்யுங்கோ, இதை உடனடியாக திறந்து விடுங்கோ, அல்லது இவ்வளவு தூரம் இப்ப அவர்கள் விரும்பி இருந்தா இது கண்டும் காணாமலும் விடுறதன் மூலமாக இது நிகழ்றதுக்கு அனுமதிச்சுட்டு போயிருக்கலாம். பாத்தீங்கன்னா 2019 கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வாரத்துக்கு அவருடைய தமிழ் பிரிவுகள் இங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு தாங்கள் அனுமதிப்போம் என்ற மாதிரியான செய்திகளை எல்லாம் பரப்பிச்சுட்டாங்க. ஆனா பதவிக்கு வந்த உடனே அவரும் 2019 பதவிக்கு வந்தோடனே முதலாவது மாவீரர் தினம் அடுத்த ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ள மாவீரர் தினம் நடந்தது. அந்த மாவீரர் தினத்துல கோட்டாபாய ராஜபக்ஷ கண்டும் காணாமல் விட்டார். 2015 இருந்த நிலைமை இருக்கு இல்ல, உண்மையில சில இடங்கள்ல தடைகள் விதிக்கப்பட்டிருந்தது, சிலர் போக இல்லாத தடைகள். அதாவது அது பிறகு 2020, 21, 22 காலப்பகுதிகள் வரும்போது அதெல்லாம் வரும்போது பிறகு அது இருக தொடங்கிட்டு இன்னும் இருக தொடங்கிட்டு சட்ட ரீதியாக, அதாவது அரசு தன்னுடைய கொள்கையை பகிரங்கமாக அறிவிக்காம அதுக்கு பதிலீடான வேறு மாற்று வழிகள் மூலமாக இதை எப்படி தடுக்கிறது என்றதுக்கான ஏற்பாடுகளை செய்ய. ஏன்னா ஏற்கனவே ஒன்று விட்டுட்டோம், இப்ப தாங்கள் திரும்பி செய்யும் போது சர்வதேச சமூகம் அங்கே இங்கே இருந்தெல்லாம் அழுத்தங்கள் அதிகமாகும் என்றதுனால அதை வேறு எப்படி சட்ட ரீதியாக இந்த சர்வதேச சமூகங்கள் கேள்வி எழுப்பாத முறையில செய்யலாம் என்று வழி தேடினவையே தவிர
இப்படி அது பிரச்சனை இல்ல என்று அவர்கள் விட்டுட்டு போயிடல. ஆமாம். இன்னும் அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு வழக்குக்கு போற ஆட்கள் இருக்கிறார். இல்ல அது மட்டும் இல்ல, ஈவன் போன வருஷம் ரணில் அரசாங்கத்துல இவ்வளவு பிரச்சனைகளுக்கு கூட போன வருஷமே நாங்கள் இவ்வளவு கம்ஃபர்டபுளா கொண்டாடல இல்ல. அப்பவும் வழக்குகள் போடப்பட்டது, தடைகள் வழங்கப்பட்டது, எல்லாம் நடந்து கொண்டே இருந்தது. அதான் சொல்றேன். அப்ப இப்பவும் அது மாதிரி நடந்திருக்கிறதுக்கு போயிருக்கலாம். சரிதானே? இத எடுத்துக்கொண்டு போய் இல்ல நீங்க தமிழர்கள் அவர்கள் செய்துட்டு போட்டும் நீங்க அதுக்குள்ள தலையிடக்கூடாது என்ற ஒரு கொள்கை முடிவை பகிரங்கப்படுத்துறதுக்கு முன்னுக்கு அவர்கள் தலையிடவே இல்லை. சரிதானே? இல்லாட்டி 21ஆம் தேதி தொடங்கினதுக்கு பிறகுதான் கேள்விகள் எழும்ப தொடங்கினதுக்கு பிறகுதான் அவர்கள் பகிரங்கமாக சொல்கிறார்கள். அதாவது ஆளுந்தரப்பில் இருக்கிற அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பகிரங்கமாக சொல்கிறார்கள், இந்த மாதிரி உறவினர்களை நினைவேந்துறது, போர்ல இறந்த உறவினர்களை நினைவேந்த எந்த தடைகளும் இல்லை, அதை அவர்கள் செய்துட்டு போகலாம், புலிகளுடைய அமைப்பை மட்டும் நினைவு கூறத்தக்க வகையில எதுவும் செய்ய வேண்டாம் என்று அவர்கள் சொல்லினா. இது 21ஆம் தேதிக்கு முன்ன பிறகு அதான் 21 இருந்து 27 இடையில தான் இந்த நிகழ்வுகள், அதாவது மாவீரர் வாரம் தொடங்கியதற்கு பின்னர் தான் இந்த கேள்விகளும் அதுக்கான அவர்களுடைய பகிரங்கமான பதில்களும் வருது. ஆனா போலீஸ் வழக்கமாக என்ன செய்யும், 21ஆம் தேதிக்கு முன்னமே இந்த தடை உத்தரவுகள் எல்லாம் பெற தொடங்கி அதுக்கான ஏற்பாடு செய்து. இன்னும் அப்படி நடக்கல. இருந்தா அது நடந்திருக்கணும். நடந்ததுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை வந்திருக்கும். அப்ப அங்க முன்னுக்கே இந்த அரசினுடைய கொள்கை முடிவு, இந்த விஷயத்துல அவர்களுடைய கொள்கை முடிவு என்னன்றது அவர் படைத்தரப்புகளுக்கு தெளிவாக சொல்லப்பட்டாச்சு. அதனாலதான் அவர்கள் அதுக்கு மூவ் பண்ணல. நீங்க இந்த விஷயத்த அனுமதிங்க, அவ்வளவுதான். நீ பார்க்க வேண்டியது நீங்க என்ன புலிகளுடைய கொடிகளையோ அல்லது புலிகள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நடந்தா அதுக்கு பிறகு வேணும்னா நீங்க சட்ட நடவடிக்கை எடுக்கிறத பற்றி யோசிச்சு கொள்ளலாமே தவிர, அதுக்கு முன்பாடு இதை தடுக்கிற வகையில நீங்கள் ஏதாவது முன்முயற்சிகளையோ அல்லது அதை நோக்கிய நகர்வுகளையோ மேற்கொள்ள வேண்டாம். இந்த நிகழ்வுகள் நடக்க கூடாது என்பதற்கான அறிகுறிகளை நீங்க காட்டவே கூடாது என்றது அவர்களுக்கு சொல்லப்பட்டாச்சு. இந்த கோரிக்கையை நீங்க யாரும் கொண்டு அங்க வைக்கல. அந்த அரசாங்கத்திட்ட நீங்க கொண்டு போய் யாரும் வைக்கல. நீங்க இதை இப்படி செய்யுங்க, இந்த மாநில தினங்களுக்காக இப்படி எல்லாம் தமிழ் தரப்புல இருந்து இந்த கோரிக்கைகள் போகலேதான் அவர்கள் எம்பி மேலும் போய் கேட்கல. அதே நேரம் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு அதன் அந்த வாக்குகளால போன ஆக்களும் இந்த புதிய கேட்க போறது இல்ல. என்னன்னா இது ஒரு அரசியல், அது ஒரு போராட்டம். சரிதான். இது ஆரம்பத்தில இருந்து நாங்கள் இதை ஒரு அடக்குமுறை அரசுகளுக்கு எதிரான போராட்ட வடிவங்கள் ஒன்றாகத்தான் இதையும் நாங்கள் கட்டமைச்சு வந்த நாங்கள். ஆகவே அவர்கள் போய் கேட்க போறது இல்லை, முதலாவது. ஆனால் அதுக்கு தயாரா தான் இருந்தவர், அதை செய்யறதுக்கு தயாரா இருந்தவர். பரீட்சாத்தியம் பாக்குறதுக்கு இந்த அரசு என்ன செய்ய போகுது என்று பரீட்சித்து பாக்குறதுக்கு தயாரா இருந்தவர். அந்த பரீட்சையில அவர்கள் தோற்றிருந்தினம்னா இவர்கள் கண்டன கணைகளோட திரும்பவும் களத்துல இறங்கி இருப்பினோம். இன்றைக்கு அதை செய்ய முடியாத இதுக்கு இப்ப நான் அதான் நீங்க உங்களோட பதில் அவர் இதய சுத்தியோடு தான் இதை அனுமதிச்சிருக்கணும் என்றதான் அந்த மாதிரிதான் தெரியுது இது வரைக்கும். ஓகே. ஆனால் அதே நேரம் நாங்கள் இப்ப எங்களுடைய பொருளாதார நெருக்கடி என்றது நாங்கள் கனகாலம் கதைக்காம விட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்டில் நாங்கள் ஒரு ரிஸ்க்ல தான் இருக்கிறோம். நாங்கள் இன்னும் 100% கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள வரையில. இப்போ IMF காய்க்குது. ஓகே, அடுத்த பட்ஜெட்டை பார்ப்போம். உங்களுடைய தங்களுடைய ஃபண்ட் ரிலீஸுக்கு அடுத்த பட்ஜெட்டை பார்த்து கொண்டிருக்கணும். இன்னமும் வாகன இறக்குமதிக்கு சொன்னா பெரிய வன்னிய செலவணிகளோட இருக்கிற வாகன இறக்குமதிக்கு அரசாங்கம் அனுமதிக்க போறதில்லை என்ற சயின்ஸ் வந்திருக்குது. திடீரென்று இப்ப இந்த கடந்த 1-2 நாட்களுக்குள்ள திடீரென்று வாகனங்களோட விலை ஒரு 8-10% அதிகரிச்சிருக்குது. அப்ப இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையும் எங்களுக்கு வெளிநாடு, அதாவது புலம்பெயர் தமிழர்களுடைய முதலீடுகள் அல்லது அந்த கேஷ் இன்ஃப்ளோக்கள் தேவை. அதுக்கு ஒரு சரியான ஒரு டூல் இந்த மாவீரர் தினம் தான். அவர்களை நம்ப வைக்கிறதுக்கு, இந்த அரசாங்கம் மீதான நம்பிக்கையை உருவாக்குறதுக்கான, அதாவது புலம்பெயர் தமிழ் நீங்கள் வேற இங்க என்ன ராணுவ தடைகளை நீக்கினா என்ன, காணிகளை விடுவிச்சா என்ன, வேற என்ன செய்தாலும் நேரடியாக அவர்கள் உணர்வுகளை டச் பண்ணாது. ஒரு காணிகளை விடுவிச்சா அந்த காணி இருக்கிற சொந்தக்காரர் ஒரு சிலர் அதை ஃபீல் பண்ணுவது, மற்றபடி வாகன தடைகள், வீதி தடைகள், அதுகள் இதெல்லாம் இதன்றதால அவர்களுக்கு பெரிய ஒரு நேரடியான இம்பாக்ட். இது அப்படி இல்லை. இது நேரடியாக அவர்கள் உணர்வுகளை தட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறபடியால அப்படியான, அதாவது புலம்பெயர் இந்த முறையும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த NPP அரசாங்கத்துக்கு எதிரான தமிழ் புலம்பெயர்
ஆக்கள் வந்து நிறையவே வேலை செய்திருக்கோம். நிறைய பணம் வந்திருக்கு. இப்ப ம். இது அதாவது இப்ப எங்களுக்கு என்பிபிக்கு கிடைக்காத வடக்கு கிழக்கு ஆசனங்கள்ல நிறைய போயிருக்கிற ஆக்களுக்கு இல்லாட்டி போறதுக்கு ட்ரை பண்ணின ஆக்களுக்கு புலம்பெயர் தமிழர்களுடைய பெருநிதி பங்களிப்புகளோட தான் வேலை செய்யும். அவர்களுடைய மனங்களை வெல்றதுக்கான ஒரு விஷயமாக இது இருக்கலாம் என்று யோசிக்கணும். அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? எனக்கு அது புலம்பெயர் தமிழ் சமூகத்தை கவர்றதுக்காக அவர்கள் இந்த நகர்வை மேற்கொண்டார்கள் என்று நான் நினைக்கல. நான் இதை ரெண்டு விதமா பாக்குறேன். அப்படி என்றால் இது அப்படி ஒரு சமூகத்தை கவர்றதுக்காக என்று பார்த்தமாக இருந்தா அது இந்த தமிழ் சமூகத்தை கவர்றதுக்கான ஒரு நோக்கமா தான். அதாவது தன்னுடைய நங்கூரத்தை இங்க இன்னும் மிக உறுதியாக போடுறதுக்கான ஒரு விஷயமா பார்க்கணும். நீங்க எங்களுக்கு வாக்களிச்சீங்க, நாங்கள் உங்களுக்கு அதுக்கு நன்றி கடனாக இந்த விஷயத்தை செய்யறோம் என்றது. அப்ப இந்த பாண்ட் வந்து இன்னும் அந்த பந்தம் இன்னும் இறுக்கமாகுது. அப்ப அந்த இறுக்கம் வந்து அடுத்தடுத்தது அடுத்தடுத்த தேர்தல்கள் வர இருக்கு. உள்ளூராட்சி தேர்தல்கள் வர இருக்குது, அதுக்கு மாகாண சபை தேர்தல்கள் வர இருக்குது. ஒருவேளை மாகாண சபை தேர்தல்களையும் உள்ளூராட்சி தேர்தல்களையும் ஜேவிபி இங்க கைப்பற்றின நிலைமையை பற்றி யோசிச்சு பாருங்க. பார்க்க முடியாத விளைவுகளை, ஆனால் அதை நோக்கி அவர்களுக்கு போறதுக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்கலாம். அப்படி பார்த்தோம்னா இவர்களை கவர்றது அவர்களுடைய முதலாவது நோக்கமாக இருக்க முடியும் இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலம். ஏன்னா இந்த நிகழ்வுகள் பெருவாரியாக கவர்ந்தெடுக்க போறது அவர்களை தானே நினைக்கிறேன். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, புலம்பெயர் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான முதலீட்டாளர்களை நாங்க பாக்குறோம். ஒரு முதலீட்டாளர்கள் ஏற்கனவே இங்க பழைய ராஜபக்ஷ இருந்த போது, அதாவது தமிழின படுகொலையாளி என்று சொல்லப்படுகின்ற ராஜபக்ஷ ஆட்சியில இருக்கும் போதே முதலீடுகளோடு இங்க வந்தவர்கள். அதுக்கு பிறகு ராஜபக்ஷவோட சேர்ந்த ரணில் விக்ரமசிங்க ரணில் ராஜபக்ஷ ஆட்சியில இருக்கும் போதும் இங்க உள்ள வந்தவர்கள். அவர்கள் தங்களுடைய முதலீடுகள் மீதான ரிஸ்க பற்றி, ஆபத்து பற்றி பெரிய அளவுல அவர்களுக்கு அதை கையாளுறது வேற ஏதோ வழிவகைகள் சூட்சுமங்கள் இருக்குதுன்னு நினைச்சு நம்பித்தான் வருகிறோம். அதாவது இந்த ஆட்சிகள் எப்படி இருந்தாலும் தங்களால அதுல சர்வைவ் பண்ணி கொள்ள முடியும் என்ற அடிப்படையில வரினோம். இன்னொரு தரப்பு மட்டும்தான் நாங்கள் கொண்டு வந்து இங்க அந்த முதலீடை செய்ததுக்கு பிறகு எங்களுடைய முதலீடை இவர்கள் பறித்து போடுவார்களோ என்ற ஒரு நம்பிக்கையினத்தோட இருக்கு. இது நான் நினைக்கிறேன் அவர்கள் ஆழமான முதலீட்டாளர்களாக அல்லது ஒரு மிக நீண்டகால வர்த்தக பின்னணியை கொண்டிராத புதிய முதலீட்டுக்கு வாய்ப்பை கொண்டிருக்கக்கூடிய வர்த்தகர்களாக இருப்பார்கள். அவர்கள் நடந்த வர்த்தக சமுதாயத்தை பற்றி நான் கூட நான் இதுல மென்ஷன் பண்ணல. எங்களுக்கு லட்சக்கணக்கான புலம்பெயர் தமிழர்கள் இருக்கிறார். அவர்கள் ஒவ்வொரு சிறிய முதலீடுகள் கூட இங்க சேர்ந்து வரமாக இருந்தா நம்பர்ஸ் வந்து கணக்கு வாங்கன்னு சொன்னால் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பெருமுதலாளி கொண்டு வர்றதை விட பன்மடங்கான பண உள்வருகை இருக்கும். அவர்களை இப்படி அவர்களுக்கு அந்த அச்சம் நடுகவே இருந்துள்ளது சொன்னா அவர்கள் தங்களளவிலேயே ஒரு பெரிய பலம் இல்லாதவர்கள். அப்ப இன்செக்யூர்ட் ஃபீலிங்ன்றது கண்டிப்பா இருந்து ஒன்றுக்கும். இப்படி திரும்ப இங்க கொண்டு வந்து போடைக்குள்ள தங்களுடைய, அதாவது தமிழர் விரோதமான ஒரு அரசாங்கம், நடுவண் அரசு மத்தியில அரசாங்கம் இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தங்களுடைய முதலீடுகள் பாதுகாப்பானதான்ற ஒரு அச்சம், ஒரு நியாயமான அச்சம் ஒன்று அப்படி இருக்கும். ரெண்டாவது, உணர்வு ரீதியா பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் அங்க இருந்து இங்க அனுப்புற ஒவ்வொரு டாலரும் பவுண்ட்ஸும் யூரோவும் இந்த அரசாங்கத்தை ஸ்திரப்படுத்தும் என்ற ஒரு மன ரீதியான உணர்வு ரீதியான ஒரு இது. அப்ப இந்த அரசாங்கத்தை திடப்படுத்துறதுக்கு நாங்களே நான் போனோம். அப்ப இது வந்து சின்ன சின்ன அமௌண்ட் 10 யூரோ 100 1000 யூரோ இல்லாட்டி ஒரு சில லட்சங்களாக அந்த நாட்டுல அவர்கள் மத்திய மேல்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த டவுட் இருந்தோன்னு இருக்கு. அவர்கள் வந்து பெரும் பணக்காரர்களாக முதலீட்டாளர்களாக இல்லாம, ஆனா அங்க இருக்கிற நிலைமையில இங்க ஒப்பிடும் போது அவர்கள் ஒரு முதலீட்டாளர்களா மாறக்கூடியது நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாங்க, அப்படியானவர்களுக்கு இது பிரச்சனை. அந்த அப்படியானவர்களை இது கவர்ந்தாலும், இப்ப இந்த என்பிபி அரசாங்கம் எடுத்திருக்கிற நகர்வு அப்படியானவர்களை கவர்ந்தாலும் அவர்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை இது போக்காது. ஆனா நிச்சயமா போக்கும்னு ஒரு அரசியல் தீர்வு வந்தாதான் அவர்கள், ஏன்னா அவர்கள் அந்த ஒரு என்னுடைய முதலீட்டுக்கான பாதுகாப்பு குறித்தும் மனச்சாட்சிக்கும் பயந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் பயப்படுறவர்களுக்கு பிரச்சனை என்ன, இங்க ஒரு தீர்வு வராம அவர்கள் வரமாட்டாங்க. அவர்கள் வந்து வியாபாரிகள்
இல்ல அதான் அவர்கள் சாதாரண பொதுமக்கள். பட் எங்களுடைய நாட்டின் நிலைமையிலிருந்து பார்க்கும்போது அவர்கள் ஒரு சிறு முதலீட்டாளர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேணும் என்ற விருப்பம் இருக்கும். ஈவன் நாட்டுக்கு செய்யணும்ன்றது செய்யும் தங்களுக்கு நட்டப்படாம கையை கடிச்சிடாம இருக்கணும் என்ற ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் சொல்லாம முன்னெச்சரிக்கையும் இருக்கும். அந்த மாதிரியானவர்களை தான் சொல்றீங்க. ஆனா அவர்கள் வரமாட்டாங்க. அவர்கள் இங்கே ஒரு அரசியல் தீர்வு, நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு நடந்தால் அல்லது அது 100% இனிமே நடக்கும் என்ற ஒரு உறுதிப்பாடு வந்தால் தவிர மற்றபடி அவர்கள் இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இது அவர்களுக்கு வேண்டுமென்றா ஒரு அறிகுறியாக இருக்கலாம், ஒரு முதற்படியாக இருக்கலாம். அதை நோக்கி ஓகே அப்ப இனி கவனித்துக் கொள்வார்கள். நான் இங்க போகலாம், முதலீடு இல்லாம என்ன செய்யலாம், இங்க இந்த நகர்வுகள் எனக்கு ஒரு முதலீட்டுக்கான நம்பிக்கையை ஏற்படுத்துது என்றுட்டு காத்திருப்பார்கள். இது வளர்ந்து சென்று ஒரு நிரந்தர அரசியல் தீர்வாக மாறுமாக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குதுன்னு நம்புறேன். ஓகே, இப்ப நான் எப்படி இப்ப இதுல ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம்னு சொன்னால், இந்த என்பிபி ஜேவிபி அரசாங்கத்தினுடைய இந்த எங்களுடைய மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு தரப்பட்ட அனுமதி அல்லது அதை தடுக்காமல் இருந்த நிகழ்வுன்றது உண்மையிலேயே அவர்களும் ஒரு போராட்ட குழுக்களாக இருந்து வந்த ஒரு அமைப்பு. அவர்களுக்கும் அந்த அந்த உணர்வுகளை புரிஞ்சு கொண்டு அவர்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு சொல்லி ஒரு இது இருக்குது. மற்ற கட்சிகள் மாதிரி இல்லாமல் இவர்களுக்கு அடிப்படை சித்தாந்தம் இருக்குது. அதன் மேல் நின்று கொண்டு இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். இது ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்கு. அதே நேரம் அதன் மூலம் பெரிய அனுகூலங்களை அந்த கட்சியில அந்த அரசாங்கம் பெற்றுக்கொள்ள போகுதுன்றது தவிர்க்கப்பட முடியாது. இப்ப இவ்வளவு நாளும் இங்க இருந்து அந்த மக்களுக்கு அந்த கட்சிக்கு இல்லாட்டி அந்த சின்னத்துக்கு வாக்களிச்சவர்கள் அடிமனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உறுத்தல்கள் இல்லாட்டி டிக்ளேர் பண்ணாமல் நான் இவைக்கு அதாவது நான் திசையாட்டிக்கு தான் போட்டினான் என்று சொல்லி சொல்லாமல் இருந்தேன். சரி, வெளியில இந்த பப்ளிசிட்டி அதை பற்றி நான் வெளியில கதைக்காம இருந்தவர்களும் சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நேற்று அத வெளியில சொல்ல தொடங்கினான். இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. சஜித் வந்திருந்தாலோ இல்லாட்டி ரணில் வந்திருந்தாலோ, எஸ்பெஷலி இப்ப இந்த மாதிரி சஜித்துக்கும் அனுராக்குமான போட்டியா தான் இருந்தது. அவர்கள் வந்திருந்தாலும் இல்லாட்டி லீவன் எங்கட தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கிற தீவிர மென்போக்கு அந்த மாதிரியான தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கிற கட்சிகள் பெரும்பான்மையா வந்திருந்தால் அவர்களால் இதை பெற முடியாது என்றத பெற்றிருக்க முடியாது. ஆனால் நாங்கள் எடுத்த முடிவு இந்த 3 ஆசனங்களை வடக்குல இருந்து 3 ஆசனங்கள், அதாவது வடக்குல இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து 3 ஆசனங்களை, கிழக்குல இருந்து 2, வன்னியில இருந்து 2 ஆசனம், வடக்குல இருந்து 5 ஆசனங்களை கொடுத்த என்னுடைய ஒவ்வொரு வாக்கும் இன்றைய இந்த இதுக்கு அனுகூலமா இருக்குன்ற மாதிரி அவர்கள் கதைக்க தொடங்கி இருக்கணும். பட் நானும் அதை நோக்கிதான் என்னுடைய கன்க்ளூஷனா அல்லது ஒரு முடிவுரையாக சொல்ல வழிகிட்டா, நீங்க இதை ஒரு போராட்டமாக எடுத்தீங்களா? கடந்த 15 வருடமாக மாவீரர் தினங்களை நிகழ்த்துவது என்பது இந்த அரசாங்கங்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறைக்கு எதிரான தமிழ் மக்களுடைய குரலை ஒலிக்கிற ஒரு போராட்டமாக எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் அதை இன்று எந்த இடையூறு, நான் சுதந்திரம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறது விரும்பம் இல்லை, அது பிறகு பின்னால் இப்படி எல்லாம் விளைவுகள் வரும் சமாதான போர்க்காலத்துல பார்த்திருக்கிறோம். அதனால அப்படி வரையில. ஆனா இன்றைக்கு நடக்கும் போது எந்தவித இடையூறுகளும் பிரச்சனைகளும் இல்லாம நடக்கிற ஒரு இடத்துக்கு ஒரு வெளிக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த வெளியை உருவாக்கியவர்கள் இந்த மக்கள். இந்த போராட்டம் வென்றிருக்குது என்று கேட்டாங்க ஒரு கட்டம் வரைக்கும் முழு வெற்றியை புறையில. ஆனா வெற்றி படியில நிக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதாவது இந்த மாவீரர் தினங்களை கொண்டாடுவது ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துல இந்த மக்கள் ஒரு வெற்றிப்படியை ஏறி இருக்கிறார்கள் என்று வைத்தால் அந்த வெற்றிப்படியை அடைவதற்கு மக்கள் எடுத்த அந்த முடிவுதான் காரணம். இதுல இப்ப எனக்கு இதுல ஒரு சந்தேகம் வருது. அப்படின்னு சொன்னால் தற்செயலாக இவ்வளவு ஆசனங்களை வடக்கு கிழக்குல என்பிபி கைப்பற்ற இல்லைன்னு சொன்னால் ஒன்னும் கணக்கே இல்லை. ஒரு யாழ்ப்பாணத்துல ஒரு 17,000 ஓட் குறைய பெற்றிருந்தால் இல்லாட்டி 17,000 ஓட் தமிழ் தேசிய தமிழரசு கட்சி கூட பெற்றிருந்தா அப்படியே எல்லாம் சீன் மாறி இருக்கும். யாழ்ப்பாணத்துல ஒரே ஒரு ஆசனம் கிடைச்சிருக்கும், 3 ஆசனம் தமிழ் தேசிய கூட்டமே கிடைச்சிருக்கும். அப்படித்தான் அவர்கள் சொல்கிற மாதிரி அவர்கள் ஒற்றுமையாக நின்றிருந்தார். பட் ஏதோ ஒரு வகையில இப்ப இங்க ஒரு ஆசனம் தான் நாங்க கிடைச்சிருக்கோம் என்பிபிக்கு. அதே மாதிரி முல்ல வன்னியிலும் அப்படித்தான். இப்ப கிழக்கு ஏற்கனவே ஒரு தொத்துப்பறையில இருந்த விஷயம் இப்படி மாறி இருந்தால் இன்றைக்கு நாங்கள் மாவீரத்தினம் கொண்டாடி இருக்க முடியாது என்று சொல்லலாமா? இல்லாட்டி அப்பவும் இப்படியான ஒரு அவர்கள் என்ன சொன்னா நீங்க இதே சுத்தியோட தான் செய்யணும்.
அதான் சொல்றேன். அந்த இதய சுத்தி அவர்கள் செய்யறதுக்கான இடத்தை இந்த மக்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்றதான் நான் இப்ப ஒருவேளை அப்படி இல்லைன்னு வைங்களேன், ஹைப்பத்தட்டிக்கலி நாங்க போனா கூட அங்க அவர்கள் பழைய நிலைமையை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கண்டுகொள்ளாம விட்டிருப்பார்கள். சட்ட போராட்டங்களை போலீசார் முன்னெடுக்கும் போது அதையும் அவர்கள் கண்டுகொள்ளாமலே விட்டிருப்பார்கள். அப்ப அவர்களுடைய வந்து இதய சுத்தியோட இந்த கொள்கை கோட்பாடுகள் இதய சுத்தியோட வந்தா நாங்க பார்க்க முடியாது. இல்ல, அதுதான் நான் சொல்றேனே. நான் ஆரம்பத்திலேயே நீங்க இதை கேட்கும் போதே சொல்லியிருக்கிறேன் என்னன்னா, அங்கு இனவாதம் முற்று முழுமையாக கலைந்து போயிட்டு இந்த வாக்களிப்பால அல்ல இந்த தேர்தலால என்றது இல்ல. அது மேலெழும்ப முடியாத நிலைமையில இன்றைக்கு இருக்குது என்றதுதான் நிலைமை. அது தன்னை மேலெழும்ப திரும்ப திரும்ப முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கும். சரிதானே? ரெண்டு இனவாதமுமே பதிலீடுக்கு பதிலீடாக தமிழ் இனவாதமும் சரி சிங்கள இனவாதமும் சரி ஒன்றை ஒன்று மேலெழும்புறதுக்கு எப்போதுமே முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கும். சரிதானே? அது அங்க சிங்கள இனவாதம் மேலோங்கும் போதெல்லாம் தமிழ் இனவாதமும் மேலோங்கித்தான் ஆகும். ஏன்னா அது சர்வைவல், இருப்புக்கான ஒரு போராட்டம் இல்லையா? அதனால அது அப்படிதான் நிகழும். இப்ப என்ன பிரச்சனைன்னா, அங்க சிங்கள இனவாதம் தன்னை மேலெழுப்ப முடியாத ஒரு சூழல் இந்த வாக்களிப்புகள் மூலமாக வந்திருப்பதனால இந்த நிலைமையை கையாள்றது ஏவிபிக்கு இலகுவாயிட்டு. அத அந்த இடத்துல இருந்து கொண்டு அவர்கள் இதய சுத்தியோட நடந்து கொள்கிறார்கள் என்றதுதான் இங்க நிலைமையை தவிர, இந்த இல்லாட்டியும் இதே முடிவை அவர்கள் எடுப்பார்களா என்று கேட்டீங்கன்னா எடுத்திருக்கலாம், எடுக்காமலும் போயிருக்கலாம். அது எங்களுக்கு தெரியாது எப்படி அதை தீர்மானிக்க முடியும். பட் ஆனா நாங்க இந்த சிங்கள பாரம்பரியத்தினுடைய சிந்தனை போக்கின் அடிப்படையில பார்த்தா அவர்கள் சென்றிருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு வாக்களிப்பு அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு ஒன்று கிடைக்கலைன்னா ஒருவேளை அவர்கள் சென்றிருக்கக்கூடிய உச்சபட்ச நிலை என்பது ஏற்கனவே இருந்த நிலையை அப்படியே அனுமதி. நாங்களுக்கு உண்மையா ஜேவிபின்ற இந்த முடிவை அவர்களுக்கு கம்ஃபர்டபுளா எடுக்கிறதுக்கான உதவியை எங்களுடைய வாக்காளர், அதுதான் அப்ப வாக்காளர்களுடைய ஸ்மார்ட் மூவ்னு தான் சொல்றேன். அதனாலதான் இந்த 2015 நான் திரும்ப திரும்ப அழுத்துறேன். ஏனென்றா அங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்தது ஒரு ஸ்மார்ட் மூவாக இருந்தால், அதை நாங்கள் அப்படியாக ஏற்றுக்கொண்டமாக இருந்தால், இங்க மக்கள் எடுத்ததையே ஒரு ஸ்மார்ட் மூவாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேணும் என்று நான் சொல்றேன். ஓகே, நாங்கள் இந்த மக்கள் எடுத்த மூவ், மக்கள் வந்து ஜேவிபிக்கு என்பிபிக்கு வாக்களிச்சதை பற்றி நாங்கள் தனி எபிசோட்ல செய்வோம். என்று சொன்னால் அது இப்ப இன்னும் 2 கிழமை முடிஞ்சிருக்கிற நிலைமையிலே அது மாறி நிறைய பேசப்படுது, நிறைய ஆராயப்பட்டிருக்கு. நிறைய பேர் தங்களுடைய தோல்விகளுக்கான நியாயப்படுத்தல சொல்லி இருக்கணும், நிறைய பேர் தங்களுடைய வெற்றிகளுக்கான நியாயப்படுத்தல சொல்லி இருக்கணும். இவ்வளவு எல்லாம் குழப்பங்கள் இருக்கல, நாங்கள் அது இதுக்குள்ள உணர்ந்து மெசப் பண்ண வேண்டாம் என்றபடியால. ஆனாலும் ஒரு இப்ப அடுத்து வரப்போற உள்ளூராட்சி தேர்தல் நினைக்கிறேன் ஜனவரி பிப்ரவரியில வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிற இந்த உள்ளூராட்சி தேர்தல் வந்து மக்கள் என்னென்ன முடிவெடுக்க போறார்கள் என்றது தொடர்ச்சியான அந்த பயத்தை இன்றைக்கு வரைக்கும் தேசிய மக்கள் சக்தி தக்க வச்சிருக்கிறதுதான். இப்ப அதுக்கான ஒரு இதுக்கு இந்த வாக்களிச்ச மக்கள் நான் இன்றைக்கு துணிஞ்சு வெளியில சொல்லினோம் என்றால் அவர்கள தொடர்ந்து நிறைய பேர் அந்த பக்கம் வாக்களிக்கிறது இல்ல. முகப்புத்தகங்கள்ல சமூக ஊடகங்கள்ல பிரதேச சபைகளையும் அவர்கிட்டே கொடுத்துட்டா இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும், அதுதான் சரியான முடிவுன்னு வாதத்துக்கும் இன்றைக்கு நபர்கள் வந்தாச்சு. ஓகே, ஆனால் அது ஒரு நியாயபூர்வமான விஷயமா? நாடாளுமன்ற தேர்தலே அப்படிதான், ஜனாதிபதி தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இதே மாதிரி ஒப்பீடுகளை நாங்கள் பேசினாங்களே, அது ஞாபகம் இருக்கு எனக்கு. அதனால மக்கள் எப்படித்தான் யோசிப்பார்கள் என்றதை அடுத்த இதுல வந்து சொல்லவே முடியாது. அதுக்கு அரசியலுக்கு இவர்கள் போகிறார்களா என்றதுதான் நீங்க கேள்வி. அதான் அடுத்ததுல பேசுவோம். உண்மையிலே எங்க தமிழ் தேசியம் பேசிக்கொண்ட கட்சிகள தோல்விதான் இன்றைய அந்த நிலைமை என்றது தானே தவிர, பட் மக்கள் இதுல மக்கள் நிலைப்பாடு சும்மா நாங்கள் அடுத்த இதுல கேட்போம். இந்த எதுவோ யார் குத்தினாலும் அரசியானா சரி என்ற மாதிரி உண்மையிலேயே மக்கள் பெருவெள்ளமாக இந்த மழை கொண்டும் மழை புயல் எச்சரிக்கைகளுக்கு மத்தியிலும் இவ்வளவு பெரியது. மற்றது இன்னும் நாங்கள் ஸ்பெஷலா பார்க்கணும், இந்த எங்களுடைய முன்னர் யாழ்ப்பாணத்துல நாங்கள் 95க்கு முன்னர் பார்த்த மாதிரி சந்திகள்ல அந்த முந்தி பாத்தீங்கன்னு சொன்னா தெருக்கல்ல மாதிரிகள் பேர் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள், நினைவாலயங்கள், அப்படி சந்திகள்ல நிறைய நினைவு நிகழ்வுகள் படங்கள் வச்சு பொது இடங்கள் சந்திகள்னு சொல்லி பார்க்க உண்மையிலே ஒரு அந்த ஃப்ரீடம் நடந்திருக்குது. எப்படி நடந்ததுன்றது இவ்வளவு அனலைஸ் பண்ணினாலும் அது ஒண்ணு நடந்திருக்குது. நிறைய பேருக்கு அதுல ஒரு திருப்தி ஏற்பட்டிருக்குது. 2015 அல்ல 15க்கு பிற்பட்ட காலத்துல கூட இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல மக்கள். அங்கங்க முட்டி மோதி சில
முக்கிய இடங்கள்ல இந்த மாதிரியான நிகழ்வுகளை அந்த நடத்த பெரும் குழுக்களாக ஆர்கனைஸ் பண்ணப்பட்டதுன்றது ஒரு அச்சத்தின் வெளிப்பாடு. இப்ப சின்ன சின்ன குழுக்கள், சிறு சிறு குழுக்கள் அல்லது தங்களுக்கு விரும்பினவர்களை தனித்தனியா இதண்டி இருக்கணும்ன்றது உண்மையில இந்த என்பிபி அரசாங்கம் இப்படித்தான் முடிவெடுக்கும் என்று தெரிந்திருந்தா இதை விட பெருசாக போயிருப்பார்கள். ஒன்று. இரண்டாவது, அந்த எட்ஜ் எது என்று பாக்குறதுக்காக புஷ் பண்ணவும் முயற்சித்திருப்பாரு. இந்த முறை அதுக்கெல்லாம் இடம் இல்லாம நடக்கும்ன்றதே தெரியாத நிலைமையிலதான் இறங்கினவர்கள் களத்திலேன்றதுனால அந்த அவர்கள் எந்த உச்சம் வரைக்கும் செல்லுவார்கள் என்றதை புஷ் பண்ணி பாக்குறதுக்கு முடியாம போயிட்டு. அதுல ஒரே ஒரு சின்ன சம்பவம் பாத்தீங்கன்னா இந்த கேக் பட்டின சம்பவம் தான். சரிதானே? அது இப்ப சட்டப்படியா எல்லை என்னன்னு சொல்லினோம் தானே. இதுல எவ்வளவு தூரத்துக்கு வினம் என்றதும் ஒரு இடத்துல அறத்தானே வேணும். இங்கே அந்த அருகிற இடம் எது என்றத இந்த தடவை யாருமே முயற்சித்து பார்க்க இல்ல. என்னடா அதுக்கு தயாரா இருக்கு. அதான் இந்த எல்லைக்கு கூட தயாரா இருக்கு இல்ல. இப்ப நடந்த மாதிரி நிகழ்வுகள் செய்யற அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா? இல்ல நாங்கள் செய்தாலும் மறைக்க போயிருந்தானே அப்படியே சில விஷயங்களோட இருந்த மறைக்க மாட்டோமான்றதே இதுல பார்த்து கொள்ளலாம் இருந்ததுனால அதுக்கு போக இல்ல. அடுத்தடுத்த வருஷங்கள்ல அது நிகழும் நம்புறேன். இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் அனுமதிக்கும் இல்ல, இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் அனுமதிக்கும் என்றது உண்டு. நாங்கள் இது வரைக்கும் இன்னும் இழுத்து கொண்டு போவோம் என்ற எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு அதுல கவனமா இருக்கணும். நாங்க அதை அடுத்த என்ன நீங்க இழுக்கத்தான் போறீங்களா அறுக்கத்தான் போறீங்களு வச்சா அது அறந்துட்டுதுன்னா அவ்வளவுதான். அறந்ததுக்கு பிறகு நீங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு இதுல நினைக்கிறேன். அது திரும்ப அடுத்த மாவீர தினத்துல அந்த இதுக்கு போவேன் சொன்னா இப்ப முள்ளிவாய்க்கால் நினைவு வந்து அவ்வளவு இழுக்கிறதுக்கு எங்கடையாக்கள்கிட்ட மட்டும் இல்ல, அங்கேயும் தடுக்கிற அளவுக்கு அங்கேயும் பெருசா ஒன்றும் அதுதான் அறுந்துட்டுதுன்னு நான் சொல்ல வர்றது உண்மையில அவர்கள் பக்கத்துல இருந்து இல்ல. நீங்க அறுத்துட்டீங்கள் என்றால் இங்க மக்கள்கிட்ட இருக்கிற இந்த எழுச்சியை வடிந்து போயிடும். சரியான அரசியல் தலைமையும் சரியான அரசியல் வழிகாட்டலும் இல்லாத ஒரு இடத்துல இருந்துதான் மக்கள் விளத்தையும் செய்யணும். சரிதானே? அப்புறம் நீங்க அதுலயும் போய் தேவையில்லாம் உங்களுடைய சிலருடைய அல்லது சில குழுக்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்காக இந்த மாதிரி எடுத்து பிடிச்சா பாத்தீங்கன்னா அது அங்க அறும்போது என்ன நடக்கும்னா மக்களும் இதை விட்டு தங்கட வேலையை பார்த்து கொண்டு போற மாதிரியான நிலைமைக்கு போயிடும். அது இல்லாம பக்குவமாக இதை கைய வளர்த்து சென்று ஏன் நான் நினைக்கிறேன்னா இப்ப தேச கட்டுமானம், தேசியத்தை கட்டி எழுப்புதல், தேச திரட்சி இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஜனாதிபதி தேர்தல்ல கடாலத்துக்கு இந்த வார்த்தைகளை காதுல கேட்கும் இல்ல, அதெல்லாம் ஜனாதிபதி தேர்தல்ல பேசினவர்கள் வந்து உண்மையாக செய்திருக்க வேண்டிய இடம் இதுதான். இங்கதான் தேசத்தை கட்டி எழுப்பணும். சரிதானே? வடக்கு கிழக்கு தமிழர் தேசம் என்றது தேச திரட்சியை எழுப்பக்கூடிய இடம் இதுதான். ஏன்னா இங்க ஒற்றை புள்ளி மட்டும்தான் இருக்கு. இந்த தாயகத்துக்காக தியாகம் செய்தவர்கள் என்றதுதான். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம தியாகம் செய்தார். அப்ப இங்கே இந்த தாயகத்தை கட்டி எழுப்புறதுக்கும் இந்த தாயக கோட்பாட்டை கட்டி எழுப்புறதுக்கும் இந்த தாயக திரட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கும் உண்மையான பலம் மிக்க இடம் இதுதான். ஆனா இங்க அதை நடக்கவே இல்லை. உண்மையாக அதுலதான் அவர்களுடைய முன்னெடுப்புகள் ஒன்றும் இருக்கு இல்ல. சரி, பார்க்கலாம் என்ன தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்கள் எது வரைக்கும் போக போகுதுன்றதை நாங்களும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.